யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை எல்லோருமே நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடமிட்ட போனவுடனே தன் சாயல் என்ன என்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதுக்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து யாக்கோபு மூலமாக சொல்கிற வார்த்தை என்ன? வசனத்தை நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கூர்ந்து கவனிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். பாருங்கள், நம்மளுடைய சபையில் நல்ல வசனம்லாம் கொடுக்கப்படுகிறது இல்லையா? நல்லா வசனம் கொடுக்குறாங்க, நல்லா கேட்குறோம்னு அதிலே திருப்தி அடைந்து போகாமல் கேட்ட வசனத்திற்கு ஏற்ப நம்மளுடைய நடக்கையும் மாறணும். நாம் அன்றாட வாழ்கிற வாழ்க்கையில் அது என்ன மாற்றத்தை கொண்டு வருது, அதுதான் ஆண்டவர் பார்ப்பார். நான் உங்களுடைய சபைக்கு போனேன், வசனத்தை கேட்டேன், அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். வசனத்தை கேட்பது என்பது ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு பாதி ஆசீர்வாதம் தான். வசனத்தை கேட்பது ஒரு ஆசீர்வாதம் தான், அது ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம மற்ற பாடல்களை கேட்பதில்லை, மற்ற காரியங்களை நாம் கேட்பதில்லை. திருவசனத்தை கேட்பது ஆசீர்வதிக்கப்படுவது தான். அதே சமயம் அதன்படி நடக்கிறவர்கள் அதை விட பாக்கியவான்கள். யார் அவர்கள்? அதை விட மிக பாக்கியவான்கள். பாருங்கள், நாம் கோபப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, வம்பு வார்த்தை பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது. வசனத்தை நல்லா கேட்குறோம், வீட்டுக்கு போனவொடனே நம்முடைய வாயில் கெட்ட வார்த்தை வந்ததுன்னா, நம்ம யாராவது துன்பப்படுத்தினா, அதிகப்படியான கோபம், உக்கிர கோபம் நமக்கு வந்ததுன்னா கேட்டு என்ன பிரயோஜனம்? சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? பாருங்கள், கேட்டதை நம்மளுடைய வாழ்க்கையில் அபியாசிக்க வேண்டும். அப்ளிகபிள் என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் அது எப்படி நீ நடைமுறைப்படுத்தினாய்? பாருங்கள், ஒரு வேலைக்கு போகிறோம், நான் நல்லா படிச்சிருக்கேங்க. அவங்க என்ன பார்த்து கேட்குறாங்க? உன்னை பார்த்து படித்தா மட்டும் போதாது, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை எப்படி நீ செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாய்? ஒரு இன்ஜினியரிங் படிப்பு படித்து முடிச்சிருக்கிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், நான் படிச்சிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்க? வி டோன்ட் டேக் ஃப்ரெஷர்ஸ். அப்படின்னா என்ன? புதிதாக வந்தவர்களை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், எடுக்க மாட்டோம். யூ ஹாவ் டு கெட் சம் எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு செயல்பாட்டில் உனக்கு என்ன இருக்கணும்? உனக்கு அனுபவம் இருக்கணும். அதை செயல்படுத்தி இருக்கிறியா? நீ படித்ததை செயல்படுத்தினியா? நாட்கள் செல்ல செல்ல செயல்பாடுகள் அதிகரிக்கும் போது உன்னை உடனடியாக வேலைக்கு எடுக்கிறாங்க. யாருமே புதிதாக வந்தவங்களை எடுக்க மாட்டாங்க வேலைக்கு. ஆகவே அவர்கள் அது எப்படி, அவங்க படித்ததை எப்படி செயல்பாடுல செய்தார்கள் என்பது மிக முக்கியம். ஆண்டவர் கூட சொல்கிறார், நீங்கள் திருவசனத்தை கேட்கிறீர்கள், உங்களை வஞ்சியாத படிக்க, உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீங்க. நான் வசனத்தை கேட்குறேன், நான் சபைக்கு போகிறேன், அதனால் நான் பரிசுத்தமாயிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. வஞ்சிக்கப்படாதீங்கலாம், நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. கேட்ட வசனத்தின்படி என்ன செய்யணும்? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதை அபியாசிக்கணும். எல்லாவற்றையும் செய்ய முடியுமா? இல்லை. கொஞ்சமாவது தொடங்குங்க, கொஞ்சமாவது ஆரம்பிங்க, செயல்பாட்டுக்கு கொண்டு வாங்க என்று அவர் சொல்கிறார். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். என்னோடு கூட நீங்கள் வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். 21
1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன்தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளோ எச்சரிப்பான வார்த்தை பாருங்கள். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்காங்க, 2 பசங்க. மூத்தவன் இடத்துல சொல்கிறாரு, அப்பா இந்த வேலையெல்லாம் செய்து முடித்து விட்டு வா, எனக்கு தோட்டம் இருக்குது, அங்கே போ சில வேலைகளை செய் என்று சொல்லுகிறார். அவன் என்ன சொல்கிறான்? முரண்டு பிடிக்கிறான். மாட்டேன் என்று தகப்பனுக்கு நேராக அவன் என்ன சொல்கிறான்? போக மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன் என்று சொல்கிறான். ஆனாலும் கூட அவன் என்ன செய்கிறான்? பிற்பாடு உட்கார்ந்து யோசித்து பார்க்கிறான். நம்ம தகப்பனை இப்படி பேசிட்டோமே, அவர் நம்ம நல்லதுக்கு தானே சொன்னார், நம்ம வயல் வேலைக்கு போய் வேலை செய்தால் என்ன என்று யோசித்து பிறகு அவன் போய் வேலை செய்தான். அதே வார்த்தையை இளையவன் இடத்துல சொல்லுகிறார். 2வது குமாரன் இடத்துல சொல்லுகிறார், மகனே நீ போய் வேலை செய் என்று சொல்லுகிறார். அவனா, இதோ போகிறேன், இதோ செஞ்சு முடிச்சிடுறேன், நீங்கள் வெளியே போயிட்டு வாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்கும்? வீட்டில் எல்லாவற்றையும் நான் துடைத்து ஒழுங்காக வைத்து விடுகிறேன். அவன் என்ன பண்ணுறான்? அப்பா தானேன்னு சொல்லி அலட்சியப்படுத்தி தூங்கிடுறான். மூத்தவன் மனசாவப்பட்டு வேலை செய்கிறான். ஆண்டவர் கேட்குறார், இவர்களில் யாரை ஆண்டவர் பிரியமாக எடுத்துக்கொள்வார், பிரியமாக ஏற்றுக்கொள்வார்? தகப்பனுடைய சித்தத்தின்படி யார் செய்தார்? யார் வேலை செய்தார்களோ, உண்மையாக வேலை செய்தாரோ அவர் தான். வார்த்தையை மட்டும் கேட்கல, பிறகு மனஸ்தாபப்பட்டு, ஐயோ நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, நாம் மாற்றமடைய வேண்டும். வசனங்களை கேட்கிறவர்களா மாத்திரமல்ல, அதை மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கிறவர்களா மாத்திரமல்ல, மனப்பாடம் செய்து ஒப்புவிப்பது, மனப்பாடம் செய்வது முக்கியம்தான். அதை விடவும் அந்த வசனத்துக்கு கீழ்ப்பணிந்து நடப்பது தான் முக்கியம். என் புள்ள 119வது சங்கீதத்தை மூச்சு விடாமல் சொல்லுவோம். அதில் என்ன பெருமை? அந்த வார்த்தையின்படி நடந்திருக்கிறாங்களா? அதுதான் முக்கியம். அதுக்காக நல்லது இல்லைன்னு சொல்ல வரல, அதை காட்டிலும் இது நல்லது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். அவர் என்ன சொல்ற? ஒரு ஸ்திரீ வந்து அவர் நிற்கிறாரு, கூட்டத்தில் நிற்கிறார். ஒரு ஸ்திரீ சொல்றாரு, என்ன சொல்றா அவர் பார்த்து, உன்னை தாங்கின கர்ப்பமும் நீ பாலுண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளது. வாசிங்க அந்த வார்த்தை, முன்னாடி வார்த்தை. ஸ்திரீ நோக்கி, உண்மை சுமந்த கர்ப்பமும் முளைகளும் பாக்கியம் உள்ளது. யார் சொல்றாங்க? அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாங்க. அந்த உனக்கு தாங்கின கர்ப்பமும் நீ பால் உண்ட முளைகள்லாம் யாரை குறிப்பிடுது? மரியாதை குறிப்பிடுது. அந்த ஸ்திரீ யாரை வந்து மகிமைப்படுத்துறாங்க? மரியாதை மகிமைப்படுத்துறாங்க. நீ உன்னை தாங்கின கர்ப்பம், நீ கர்ப்பத்தில் இருந்தே அந்த ஸ்திரீ ரொம்ப பாக்கியவதி, நீ பால் குடிச்சியா அவங்க ரொம்ப பாக்கியவான்னு சொல்லி சொல்றாங்க. யாரை சொல்றாங்க? மரியாதை சொல்றாங்க. அப்படி ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அதை கேட்டு ஆமா இருக்கட்டும், அதுவும் தான் பாக்கியவாதி தான். ஏன்னா முன்னாடியே சொல்லியாச்சு, என்ன சொல்லியாச்சு? பாக்கியவதின் என்று அவருக்கு சொல்லியாச்சு. ஆனாலும் கூட அதை காட்டிலும் என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் என்ன சொல்றாரு? வாசிங்க. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி காத்துக்கொள்கிறவர்கள் அதன்படி நடக்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். என்னுடைய தாயாரை காட்டிலும் மரியாதை காட்டிலும் அதிக பாக்கியவான்கள் யாரு? அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள். அப்போ நம்ம வசனத்தை கேட்டு அதன்படி நடந்தோம்னா மரியாதை விட நம்ம யாரு? ஒரு கூட்டத்தார் மரியாதை தான் பாக்கியவதின்னு சொல்லிட்டு இருக்கு.
மரியாதை காட்டிலும் நாம தான் பாக்கியவான் எப்பொழுது அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள். மனஸ்தாபப்பட்டு வசனத்தை கேட்குறீங்க, எதற்காக ஆண்டவர் இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்கிறார் இன்றைக்கு? அநேகர் நல்ல ஆண்டவருடைய வார்த்தைகள் இந்த சபையில் நன்றாக கொடுக்கப்படுது, அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்துகிறோமா? கொஞ்சமாவது செயல்படுத்த நம்ம ஆரம்பிக்கணும், செயல்படுத்தணும், நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தணும். கேட்டதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அதை மனதில் இருத்தி இந்த வாரம் நமக்கு என்ன சொல்லப்பட்டது? பிசாசு சோதனையை கொண்டு வரும்போது வசனத்தை நாம் கேட்ட வசனத்தின்படி நாம் நடந்து கொள்வதனாலே அவனை மேற்கொள்கிறோம். அப்படி இருக்கிறோமா? அதன்படி செய்யணும். அவர் சொல்கிறதுல நியாயம் இருக்குது. வசனத்தை கேட்கறத மாத்திரம், வசனம் கொடுப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதன்படி நாம் செய்கிறோமா? நான் செய்கிறேனா? வசனம் கொடுக்குற நான் செய்கிறேனா? வசனத்தை கேட்கிற நீங்கள் செய்கிறீர்களா? கொஞ்சமாவது நம்ம முயற்சி பண்ணுறோமா என்று ஆண்டவர் விரும்புகிறார். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க. வாசிங்க, கரெக்டு தான். செய்கிறவனே பிரவேசிப்பான் என்று பிதாவின் சித்தத்தை யார் செய்கிறாங்களோ, நான் சொல்லிய வசனத்தின்படி யார் செய்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும்? பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே மிக நேர்த்தியான ஜபத்தெல்லாம் பண்ணால் கூட எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி நீங்கள் கர்த்தாவே கர்த்தாவே என்று பல முறை கூப்பிட்டாலும் சரி போக முடியாது. என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் தான் போக முடியும். பிதாவின் சித்தம் எங்கே இருக்குது? வேதத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்க வசனம் மூலமாக சொல்லப்படுகிறது. இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். மற்ற சபைகளைப் போல, மற்ற இடங்களைப் போல என்ன சொல்லப்படலைங்க. இங்கே ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்லலை. இங்கே பாருங்கள், ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நம்முடைய சபையில் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், உன்னுடைய வேலையை எப்படி செய்ய வேண்டும், உன்னுடைய மனைவி பிள்ளைகளை எப்படி கவனிக்க வேண்டும், உன் மனைவி பிள்ளைகளுக்கு எப்படி நீ அங்கீகாரம் கொடுக்க வேண்டும், மதிக்க வேண்டும், உன் புருஷனை எப்படி மதிக்க வேண்டும், பிள்ளைகளை எப்படி வழிநடத்த வேண்டும், உன் குடும்ப வாழ்க்கையை நீ எப்படி பண்ண வேண்டும், உன்னுடைய காசு பணங்களை நீ எப்படி செலவு பண்ணணும், உன்னுடைய ரட்சிக்கப்பட்ட சகோதரர்களுக்கு நீ என்ன செய்யணும், எல்லாவற்றையும் குறித்து என்ன சொல்லப்படுது? உனக்கு சபையிலே ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு சொல்லப்படுகிறது. அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றியிருக்கிறோமா? கேட்கிறவர்களாக மாத்திரமில்லை, திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமில்லை, அதன்படி செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் அங்கே போக முடியும். மனசாபப்பட்டு அந்த மூத்த குமாரன் என்ன செய்தான்? ஐயோ, நம்ம தகப்பன் இடத்துல நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிவிட்டேனே என்று சொல்லி என்ன பண்ணுறான்? திரும்பவுமாக எழுந்து போய் தகப்பன் சொன்ன காரியத்தை செய்து முடிக்கிறான். வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம ஆண்டவர் நேசிக்கிறோமா இல்லையா? சொல்லுங்களேன். அது இது கூட இந்த பதில் கூட என்ன பண்ணுறீங்க நீங்கள்? யோசிச்சு, ஆண்டவர் நம்ம நேசிக்கிறோமா இல்லையா? எவ்வளோ தூரம் நேசிக்கிறோம்? என்னுடைய ஜீவனை போல நான் நேசிக்கிறேன். என்னுடைய ஜீவனும் எனக்கு அருமையானது அல்ல, ஆண்டவர் தான் என்ன அருமை. அப்படியா? ஆண்டவர் கேட்க அவங்கள பார்த்து, என்ன அவ்வளோவா நேசிக்கிற அப்படின்னா ஒரு வசனம் சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. என்ன நேசிக்கிறியா நீ அப்படின்னு கேட்குற. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என்ன சொன்னோம்? நான் உண்மை நேசிக்கிறேன் வாயால் சொல்லிட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், அப்படியாப்பா? என்ன சொல்கிறாரு? நான் என்ன சொன்னனோ அதுபடி நடன்னு சொல்கிறார். அப்போ நம்ம நேசிக்கிறோம் என்று அவர் எப்போ ஏற்றுக்கொள்வார்? எப்போ? வாயினால் நீ சொல்லுவதனால, அழறதுனால, அழுது ஜெபம் பண்ணுறதுனால, அழுது ஆராதனை செய்கிறதுனால, வசனத்தை நீ ஒழுங்காக நேர்த்தியாக படிக்கிறதுனால அப்படி கிடையாது. அவரை நான் அன்பு கூறுவேன் என்று அவர் எவரே சொல்கிறேன். நீ அன்பு கூறுறியா? ஆமாம். அப்படி என்றால் என் கற்பனைகளை கை கொள்வேன். நான் என்ன சொன்னேன் அதை கேளு, நான் என்ன சொன்னேன் அதை கேளு, அதன்படி நட என்று அவர் சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் 14:15 மறக்கவே கூடாத
வசனமாக இருக்கிறது. சரி, நம்மளுடைய பகுதிக்கு வரலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் என்ன என்பதை மறந்து விடுவான். இந்த உதாரணம் சொல்கிறார். உதாரணம் எதுக்கு சொல்கிறாரு? திருவசனத்தை கேட்டு அதன்படி நடக்காதவர்களை சொல்கிறார். காலையில் எழுந்திரிச்சு எங்கே போகிறோம்? அழகாக வெளியே போகிறதுக்கு முன்னாடி என்ன பார்க்குறான்? கண்ணாடிக்கு முன்பாக நின்று முகம்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? நம்ம திடீர்னு வெளியே கிளம்புனா கூட என்ன சொல்கிறாங்க? மனைவி என்ன சொல்கிறாங்க? அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க? போய் கண்ணாடியை பார்த்து தலை சீவிட்டு போன்னு சொல்கிறாங்க. கண்ணாடியை பார்த்து முகத்தில் ஏதோ ஒட்டி இருக்குது, சாப்பிட்டது ஒட்டி இருக்குது, நீ என்ன போய் கண்ணாடியை பார்த்து தொடச்சிக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே நம்ம எப்பொழுதுமே என்ன செய்கிறோம்? கண்ணாடியை பார்க்குறோம். ஏன்? என்னை சரி செய்து கொள்வதற்காக நான் கண்ணாடியை பார்க்குறேன். கண்ணாடியை பார்க்கும்போது என்னுடைய உருவம் அதிலே தெரிகிறது. அங்கே அவலட்சணங்கள் தோன்றாதபடிக்கு என்னுடைய முடியை பார்க்கிறேன், முகத்தை பார்க்கிறேன், எல்லாம் ஒழுங்காக இருக்கிறதா? வெளியே போவதற்கு முன்பாக, மற்றவர்கள் என்னை பார்ப்பதற்கு முன்பாக நான் கண்ணாடியை பார்த்து என்னை சரி செய்து கொள்கிறேன். என்னுடைய கண்ணாடியில் என் உருவத்தை பார்க்கிறேன், பார்த்து உடனே சரி செய்கிறேன். அந்த நாள் முழுவதும் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நான் மறந்து விடுகிறேன். என்ன செய்யணும்? அடிக்கடியே உன்னை நீயே சரி செய்து கொள்ளும்படியாக கண்ணாடியை பார்க்கணும். எங்கே போனோம், எங்கே முக்கியமாக இருந்தால் பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? உன்னை நீ அடிக்கடி சரி செய்து கொண்டே இருக்கணும். காலையில் மாத்திரம் பார்த்துட்டு நீ போய் நாள் முழுவதும் நீ எப்படி இருக்கன்னு உனக்கே தெரியல. உன்னுடைய சுவாபத்தை நீ மறக்கிறவனா இருக்கிறாய். திருவசனத்தை கேட்டு அதன்படி நடக்காதவர்கள் கண்ணாடியை ஒரு தரம் மாத்திரம் பார்த்து தன்னை சரி செய்து கொண்டு பிறகு தங்களுடைய இமேஜை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மறக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறோம். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் போனவுடனே தன் சாயல் என்னென்னது என்பதை மறந்து விடுவான். 25வது வசனத்தில் ஒரு உதாரணம் சொல்லுவோம். சுயாதீன பிரமாணமாய். அது என்ன சுயாதீன பிரமாணம்? ஆங்கிலத்தில் த லா ஆஃப் லிபர்ட்டி என்று போடப்பட்டிருக்கு. லா ஆஃப் லிபர்ட்டி என்னன்னா, மோசேவனுடைய ஆண்டவர் மோசேயின் மூலமாக கொடுத்த கற்பனைகள், மோசே மூலமாக கொடுத்த சட்டத்திட்டங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அது என்ன பண்ணுது? அது ஆளுகை செய்தது. மோசேயின் பிரமாணத்தின்படி இந்த ஸ்திரியை என்ன செய்யணும்? கல்லறிந்து கொள்ளணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும்பொழுது மோசேயின் பிரமாணத்தின்படி இந்த இது என்ன பண்ணால் கல்லறிந்து கொள்ளணும். அப்போ மோசேயின் பிரமாணம் தான் என்ன செய்யுது? ஜனங்களை அங்கே ஆட்டி வைத்து ஜனங்களை அது ஒழுங்குபடுத்தி வந்தது. சுயாதீன பிரமாணம் எப்போ வந்தது? த லா ஆஃப் லிபர்ட்டி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது அவர் மோசேவனுடைய பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி சுயாதீன பிரமாணத்துக்குள்ளாக நம்மை கொண்டு வந்தார். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஏன் ஓய்வு நாளை கொண்டாடுறதில்லை? மோசேவனுடைய பிரமாணம். ஓய்வு, பரிசுத்த ஓய்வு நாளை கை கொள்வாயாக கற்பனைகளில் ஒன்று. ஏன் நம்ம அதை கை கொள்ளலை? ஏன்னா அது மோசேவனுடைய பிரமாணம். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டது. இப்பொழுதோ நம்மை ஆண்டு கொண்டு இருப்பது சுயாதீன பிரமாணம், த லா ஆஃப் லிபர்ட்டி. இந்த சுயாதீன பிரமாணம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது மூலமாக நமக்கு உண்டானது. ஆகவே சுயாதீன பிரமாணமாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதத்தினுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சொன்ன வார்த்தைகள், இந்த சுவிசேஷங்கள், அப்போஸ்தலர்கள் சொன்ன சுவிசேஷங்கள், இதெல்லாம் சுயாதீன பிரமாணம். ஆக பூரண பிரமாணம். அது எப்படிப்பட்டது? அதில் குறையில்லை. எதில் குறையில்லை? மோசேவனுடைய சட்டத்திட்டத்தில் என்ன இருந்தது? பூரணப்படலை. அதில் குறை இருக்குது. மோசேவனுடைய பிரமாணத்தில் குறை இருந்தது. மோசேவனுடைய பிரமாணம் பூரண பிரமாணம். பூரண பிரமாணம் பெர்ஃபெக்ட் லா இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்ட சுயாதீன பிரமாணம், தி லா ஆஃப் லிபர்ட்டி. அது எப்படிப்பட்டது? இட்ஸ் எ பர்ஃபெக்ட் லா. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அது பரிசுத்தமாக்கப்பட்டது. இனி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதுதான் உண்மை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதுதான் நிச்சயம். ஆக சுயாதீன பிரமாணமாகிய, இப்போ புரியுதா? லா ஆஃப் லிபர்ட்டி. உங்களை விடுதலை பண்ணின, லிபர்ட்டினா என்ன? ஃப்ரீ. லா ஆஃப் லிபர்ட்டினா உங்களை விடுதலை பண்ணின பிரமாணம். நீ
நீங்கள் இனி பாவத்திற்கு அடிமைகள் அல்ல. பாவத்திற்கு நீங்கள் அடிமைகள் அல்ல, நீங்கள் தேவனுக்கு அடிமையாக மாற்றினது. எது மாற்றினது? சுயாதீன பிரமாணம் தான் தேவனுக்கு அடிமையாக நம்மை மாற்றினது. மோசேவனுடைய பிரமாணம் நம்மை பாவத்தை வெளிக்காட்டினது. எனக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவத்தை மோசேவனுடைய பிரமாணம் வெளிக்காட்டினது. அந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை பண்ணது சுயாதீன பிரமாணம். அதுதான் பூரண பிரமாணம். ஒரே வார்த்தைக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்கும் பாருங்க. சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து, இந்த வேதத்தை ஆண்டவர் சொன்ன காரியத்தை என்ன பண்ணா, நீ உன்னுடைய முகத்தை கண்ணாடியிலே உற்று பார்ப்பது போல இந்த சுயாதீன பிரமாணத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நீ உற்று பார்த்து என்ன செய்யணும், அதிலே நிலைத்திருக்கிறவனே. அதில் என்ன இருக்கணும்? அதில் நிலைத்து இருக்கணும். அதில் தான் நிலைத்து இருக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னார், அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க, அதை உற்று பார்த்து கவனித்து படித்து அதை கை கொள்ளணும். நிலைத்திருக்கிறவனே என்றால் என்ன? அதில் கை கொள்கிறவன், அதை தன்னுடைய வாழ்க்கையிலே கை கொள்கிறவன், கேட்கிறதை மறக்கிறவனாக இல்லாமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான். அப்படிப்பட்டவன் தான் யார்? அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்பட்டவன். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஆண்டவர் நம்மக்கிட்ட தெளிவாக பேசிட்டார். திருவசனத்தை நம்ம கேட்குறோம். முதல் பார்ட்டை முடிச்சாச்சு. திருவசனத்தை அப்போ கேட்கக்கூடாதா? கேட்கணும். அதில் ஆசீர்வாதம் இல்லையா? ஆசீர்வாதம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் போடுறது. இதை கேட்கிறவர்களும் இதன்படி செய்கிறவர்களும் ஆசீர்வாதம். அப்போ கேட்டாலே ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்பொழுதே பரிசுத்தமாக பட்டிருக்கிறீர்கள். எப்பொழுது அவர் வசனத்தை கொடுத்து கொண்டே இருக்கார், அந்த வசனமானது அவருக்குள்ளாக போய் மனதில் பதியுது. இப்போதே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அப்படின்னா கேட்கறது ஆசீர்வாதம் தான். ஆனால் அதை விட செய்வது அதை விட ஆசீர்வாதம். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவீர்கள், ஆனாலும் அதை விட பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறோம். உன்னை தாங்கின கர்ப்பமும் நீ பாலுண்ட முளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டது. மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை கேட்ட பிறகு என்ன சொல்றாரு? அதை காட்டிலும் நான் சொன்னபடி வார்த்தையின்படி கீழ்படிவங்க அதை விடவும் என்ன பண்ணப்பட்டவங்க பாக்கியமா. இப்போ நம்ம புரியுதா? தெளிவாக புரியுதா? ஆகவே கண்ணாடியை பார்த்து நம்மை மறந்து விடாதவர்களாக சுயாதீன பிரமாணமாக த லா ஆஃப் லிபர்ட்டி நம்மை விடுதலை பண்ண பிரமாணம், நம்மை பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்து விடுதலை பண்ண பிரமாணம். இதை உற்று பார்த்து 25ஆம் வசனம், சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனா. என்ன செய்யணும்? கேட்டு என்ன சொன்னா? கேட்டு விட்டு போகக்கூடாது. என்ன சொன்னவன்? என்ன செய்யணும்? அத்தேனே பட்டணத்துக்கு போனார். மார்ஸ் என்ற மேடை, அத்தேனே பட்டணத்துக்கு அப்போஸ்தலன் பவுல் போனார். மார்ஸ் என்ற மேடையில் நின்று அவர் பேசுகிறார். அவங்க என்னன்னாக்கா, அந்த ஜனங்க ரொம்ப திறமைசாலிங்க. அவங்க என்னன்னா, புதுசாக யாராவது பேசிக்கிட்டே இருக்கணும். யாராவது ஒரு நல்லா பேசுகிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய உயர்ந்த மேடை, இந்த ஃபிலாசபர்ஸ் மட்டும்தான் தத்துவ ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, ஏத்தன்ஸுக்கு அத்தேனே பட்டணத்துக்கு அவங்க போனாங்கனாக்கா, அந்த ஊரார் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்க அறிவாளிகள். அவங்க என்ன செய்வாங்கனாக்கா, அந்த அத்தேனே பட்டணத்தில் மார்ஸ் என்ற மேடையில் ஏற்றி என்ன பண்ணுவாங்கனாக்கா, போதகம் செய்ய சொல்லுவாங்க. அவங்க புதுசாக கண்டுபிடித்ததை. ஏன்னாக்கா அப்போலாம் டிவி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, உலகத்தில் பல பகுதியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. யாராவது சொன்னால் தான் தெரியும். இப்போ நம்ம என்ன, ஏதோ ஒரு இடத்துல பூகம்பம் வந்தால் உடனே நமக்கு தெரியுது, ஏதோ ஒரு சம்பவம் நடந்தால் உடனே நம்ம பாதிக்கப்படுறோம் இல்லையா? அப்படின்னா தெரியாது, யாராவது ஒரு மெசஞ்சர் சொன்னால் தான் தெரியும். அதற்கென்று ஒரு இடத்தை வைத்து அவர்கள் நவமான செய்திகளை கேட்க விரும்பினார்கள். அவர்கள் என்னது? நவமான செய்திகளை கேட்க விரும்பினார். யாராவது புதுசாக ஏதோ சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவாங்க, ஆசைப்படுவாங்களாம். நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? பாருங்க, புதுசாக செய்தியை சொல்லணுமா? கேட்டதின்படி நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டாமா? ஆண்டவர் நம்மை பார்த்து என்று சொல்கிற வார்த்தை என்ன?
நீங்கள் கேட்கிறவர்களாய், திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமில்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள், நடக்கிறவர்களாய் இருங்கள். அதாவது 25வது வசனம், சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அந்த வசனத்தை, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான். ஆகவே அந்த கிரிகையில் நம்ம காட்டலைன்னா எல்லாமே வீணு தான். நம்ம கேட்கிறதை நம்முடைய செயல்பாடுகளில் காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களாக